சரி, இன்னைக்கு பிள்ளையே பிறக்காத ஒரு பெண்ணு இப்ப குழந்தை பெற போறான். எதுக்கு குழந்தை பெறணும்னு முடிவு எடுக்கிறான்? ஐயோ, இப்ப இது ரொம்ப கடுமையான வேதனைப்பா, நமக்கு எதுக்கு அப்படின்னு யாருமே அதிலிருந்து விலகவே இல்லை. எல்லாரும் அதை ஏற்கிறார்கள். குழந்தை பிறப்பு நடந்து கொண்டே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்திலே. வேதனை தான், துன்பம் தான், துயரம் தான். ஆனாலும் அந்த துன்பத்தை பேசிக்கொண்டே, அது குறித்த உரையாடலை கணவரோடு பகிர்ந்து கொண்டே, முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் வருஷம் 10 வருஷமும் பிள்ளை இல்லாட்டியும் சரிதான், அந்த அந்த பிரசவ நேரத்துல கதகதையா 1000 தடவை சொல்லி பையன் தலையாட்டிக்கிட்டே என்ன வேதனை தெரியுமா, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கிடந்துச்சு. அப்பவும் கூட எனக்கு மனசு பூரா என் பிள்ளை மேலதானே இருந்துச்சு. எல்லாமே இருக்கும். ஆளாளுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்கோ அப்படி சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம கேட்கத்தான் செய்யணும், வேற வழியே இல்லை. ஆனால் இத்தனை பெரிய துன்பத்தை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம்? எனக்கு மட்டுமா இது? எல்லாத்துக்கும் தான். உலகத்துல அந்த பொம்பு உன் மனைவிக்கு மட்டும்தான் பிரசவ வேதனை அப்படின்னா வேண்டான்றவா, பிள்ளையே வேண்டாம். ஏன் அந்த முடிவுக்கு வரல? எல்லோரும் அனுபவிக்கிற பொழுது எனக்கு மட்டும் என்ன, அது வேதனையாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும், ஊருக்கு எல்லாத்துக்குள்ளது எனக்கு ஏற்றுக்கொள்வான். இந்த ஒரு பொது விதியை உள்ளத்துல வைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பெரிய துன்பம் என்று சொன்னாலும், என் பிள்ளை மௌத்தா போயிட்டான் இருக்கட்டும், உங்களுக்கு மட்டுமா மௌத்து? ஒரு ஊர் உலகத்துல மற்ற பிள்ளைங்க மௌத்தா போலையா? எனக்கு நஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கு மட்டுமா நஷ்டம்? ஊர் உலகத்துல நஷ்டமா ஆகலையா? மனைவி இறந்துட்டா, ஓ மனைவி மட்டும் தான் இறந்தானா? மற்றவனுக்கு எல்லாம் மனைவி உயிரோடு தான் இருக்கிறாங்களா? எங்க அப்பா இறந்துட்டார், என்னத்தை சொல்லு நீ? உலகம் ரிப்பீட்டு, புதுசு ஒண்ணுமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்னவோ அதுதான், இப்ராஹிம் நபி காலத்துல என்னவோ அதுதான், ரசூலுல்லாஹ் காலத்துல என்னவோ அதுதான். உலகம் முழுக்க இங்க என்னவோ அதான் அமெரிக்கா, அமெரிக்கால என்னவோ அதான் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால என்னவோ அதான் ஜப்பானு, ஜப்பான்ல எதுவோ ஸ்பெயின், ஸ்பெயின்ல எதுவோ உசிலம்பட்டு, உசிலம்பட்டுல எதுவோ அதான் திருப்பூர். ஊர் உலகம் முழுக்க எல்லாம் துன்பமற்ற வாழ்வே இல்லை. துன்பம் இருக்கும், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு. வேற வேற வேரியன்ட்ல இருக்கு. அவனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண நானு 8 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு உட்கார்ந்தோம்னா 10 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகி 8 கோடி ரூபாய் லாஸ்ன்னு உட்கார்ந்துருப்பான் அவன். வலி 2 பேருக்கும் ஈக்குவல். ஏன்னா என்கிட்ட இருந்தது மொத்தம் 10 லட்சம், அதுல 8 காலி. அவன்கிட்ட இருந்து மொத்தம் 10 கோடி, அதுல 8 காலி. அவனுக்கு வழியும் அதே வழி, எனக்கு வழியும் அதே வழி, அனைவருக்கும் வழி என்கிற முதல் சூத்திரத்தை உள்ளத்திலே உள்வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடர்படுகிற துன்பப்படுகிற பல்வேறு தருணங்களில் இருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வெளியே வந்து விட முடியும். அடுத்து இன்னொரு செய்தியை மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் இது 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 குர்ஆனுடைய போதனையே நீங்க சொல்லிடலாம், இஸ்லாத்தின் போதனையே சொல்லலாம். நீங்க ரொம்ப அற்புதமான போதனை. ஆனா இது புரிஞ்சிச்சு அப்படின்னா, இதை கரெக்டா உள்வாங்கி உள்ளத்துக்குள்ள உட்கார வச்சுட்டீங்க, வாழ்க்கை நபிமார்களுடைய வாழ்க்கை மாதிரிதான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு. ஆனா கலங்களைய, தவிக்கலைய, துன்பப்படலைய, அழுது புலம்பலைய, போர்க்களத்துல நின்னாங்க. ஐயோ இப்படி ஆயிட்ட, மனம் தளரலைய. எல்லா இடங்களையும் சிக்கல் இருந்துச்சு, குடும்ப சிக்கலும் இருந்துச்சு, சமூக சிக்கலும் இருந்துச்சு, விமர்சன சிக்கலும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எதிரிகளின் சிக்கலும் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எங்கேயாவது எதையாவது பார்த்து இப்படி உட்கார்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்னு ஒரு நிகழ்ச்சி உங்களால சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? அதன் பின்னணியில ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது நபிகளார் மட்டுமல்ல, நபிகளாருக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் இதை செய்தார்கள். அதை நீ பார், அதை நீ படி, அதை நீ சிந்தித்து, அதை நீ உணர்ந்து, அதை நீ உள்வாங்கு, உன் வாழ்வும் அதே போல மாறும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அது என்ன சூத்திரம்? வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான சூத்திரம் தான். நம்ம பல நேரங்கள்ல ஒரு துன்பம் வந்த உடனே அந்த துன்பத்துக்காக நாம் அலட்டுவது ஏன் என்று கேட்டால், அதற்கு பின்னால் ஒரு இன்பம் ஒளிந்திருக்கிறது. அதற்கு பின்னால் வர இருக்கிற இன்பம் குறித்த தெளிவும் ஞானமும் நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் இந்த துன்பத்திற்காக அலட்டுகிறோம். வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எந்த துன்பமா இருக்கட்டும், அது சிறுசோ பெருசோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகா இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லவே நல்லா இருக்கும். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. ஒரு முஸ்லிமை வந்து அடைகிற எதுவாயினும், பெருந்துன்பமோ சிறுந்துன்பமோ, பெருங்கவலையோ சிறுங்கவலையோ, காலில் குத்துகிற முள் உட்பட
அவன் சந்திக்கிற எதுவாயின் இடிஞ்சு போய் உட்கார்ந்து ஒரு மாசம் சாப்பாடு தண்ணி இறங்கலைன்னு சொல்லுகிற அளவிற்கு துன்பமோ, அல்லது நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது காலில ஒரு கல் தட்டி ஒரு 2 செகண்ட் அப்படின்னு காலை தூக்கிட்டு வைப்பவன் அந்த அளவுக்கு ஒரு சின்ன வேதனை எதுவா இருக்கட்டும், இந்த எல்லாவற்றிற்கும் பிரதிபலன் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் ஒரு நன்மை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். எது இருந்தாலும் உன் வாழ்க்கையில துன்பம் வந்துச்சா அது உள்ளுக்குள்ள ஒரு இன்பம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப அறிமுகமான ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் எல்லாருக்கும் சொன்ன உடனே நீங்களே சொல்லிடுவீங்க, இதனால சொல்லுங்க பாப்போம். வேற 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 இன்ன மகள் ஒஸ்ரி யுஸ்ரா, இன்ன மகள் ஒஸ்ரி யுஸ்ரா தெரியும் தானே? சிரமத்தோடு லேசு இருக்கிறது, துன்பம் மட்டும் தனியா கிடையவே கிடையாது. அது ஒரு ஜோடி. ஜோடினா என்ன? 2 பக்கம் உள்ளதுன்னு அர்த்தம். உலகத்துல எதுக்குமே ஒரு பக்கம் உள்ள எதுவுமே கிடையாது. உலகத்துல எல்லாத்துக்கும் 2 பக்கம் தான். ஒரு பக்கம் உள்ள ஏதாவது காட்டுங்க. போன் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அப்படித்தான். ஒரு பேனாவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, ஒரு கர்ச்சீஃபுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, ஒரு மைக்குக்கு முன்ன பின்ன இருக்குல்ல, ஒரு மனுஷனுக்கு முன்ன பின்ன இருக்குல்ல, முகம் முன்னாடி தலை பின்னாடி முதுகு பின்னாடி இருக்குல்ல. 2 பக்கம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை. ஒரு நாணயமா 2 பக்கம், ஒரு வீடா 2 பக்கம், முன்பக்கம் பின்பக்கம், பேனா மேல் பக்கம் கீழ்பக்கம், மேல இருக்க ரூபா உள்பக்கம் வெளிப்பக்கம், இருபக்கம் இல்லாத எதுவும் உலகத்தில் இல்லவே இல்லை. அதுபோல வாழ்க்கையில 2 பக்கங்கள் எது தெரியுமா? ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம். இன்பம் வந்தால் பின்னால் துன்பம் இருக்கிறது, துன்பம் வந்தால் பின்னால் இன்பம் இருக்கிறது. இன்பம் இல்லாத துன்பம் இல்லை, துன்பம் இல்லாத இன்பம் இல்லை. இது 2ம் சேர்ந்த ஒட்டு சேர்க்கை, இதை பிரிக்க முடியாது. இன்பத்தை மட்டும் பிரிச்சு வச்சுக்கிறேன் உலகத்துல எவனும் இல்லை, வாழ்க்கை முழுக்க சொல்லவே முடியாது. அது 2, அது இன்னொரு பக்கம் பா, அது அதோடு சேர்ந்தது, அது அதனோடு சேர்ந்தது, அதை விட்டு பிரிந்ததல்ல, அதனோடு சேர்ந்தது. இன்பம் வேறு துன்பம் வேறு அல்ல. இன்பம் வந்தால் இன்பத்தோடு ஒட்டி கொண்டு இன்னொரு பக்கத்திலே உனக்கு துன்பம் இருக்கிறது, துன்பம் வந்தால் துன்பத்தோடு ஒட்டி கொண்டு அதன் பின்னால் இன்னொரு பக்கத்திலே இன்பம் இருக்கிறது. அது டைம், அது நீ தெரிஞ்சுக்கிறதுல உள்ள சிக்கல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்கிறது எப்படி? முன்பக்கம் வீட்டை பார்த்தாச்சு, பின்பத்தை பார்க்கறதுக்கு இங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி அப்படி வரணும். இந்த வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கலாம். இந்த தெருவின் பின்பக்கத்தை பார்க்கணும், அரை மணி நேரம் டைம் எடுக்கலாம். இந்த தெருவினுடைய முன்பக்கம் இது, தெருவின் பின்பக்கம் அது. அங்கிருந்து ஒரு தெருவை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் தெருவை பார்க்கறதுக்கு ஒரு தெருவின் பின்பக்கத்தை பார்க்க அரை மணி நேரம் ஆகலாம். ஒரு ஊரின் பின்பக்கத்தை பார்க்க 2 மணி நேரம் ஆகலாம். ஒரு மாநிலத்தின் பின்பக்கத்தை பார்க்க அதற்கேற்ப ஆகலாம். ஒரு செல்போனின் பின்பக்கத்தை பார்க்க இங்க பார்த்துட்டு அங்க போறதுக்குள்ள 7 மணி நேரம் ஆமா, அவ்வளவுதான். கண் சிமிட்டுக்கிற நேரம் கூட கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் பின்பக்கத்தை அடைவதற்குரிய கால அவகாசம் வேறுபடும். சிலதுக்கு டக்குன்னு வரும், சிலது கொஞ்சம் லேட்டா வரும், சிலது இன்னும் கொஞ்சம் லேட்டா வரும், சிலது ரொம்ப லேட்டா வரும். ஆனா வந்தே தீரும். வராமல் இருக்குமா? பின்பக்கம் வராமல் இந்த வீட்டின் பின்பக்கம் வராது அப்படின்னு சொல்ற உண்டா? இல்ல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப துன்பம் என்றால் உன் துன்பம் வருகிற பொழுது கலங்குகிறாய், பிரச்சனைகள் கலங்குகிறாய், விமர்சனங்களை பார்த்து கலங்குகிறாய், இழப்புகளை பார்த்து கலங்குகிறாய், மரணங்களை பார்த்து கலங்குகிறாய், நஷ்டங்களை பார்த்து கலங்குகிறாய். அந்த கலக்கத்தின் பின்னால் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை நினைத்தால் இந்த கலக்கம் தேவையே இல்லாதது. இந்த துன்பம் ஏன் வந்துச்சு தெரியுமா? இது வந்தா தான், இது போன பிறகுதான் அது வர முடியும். அந்த இன்பம் வருவதற்காகவே இந்த துன்பம் முன்னால் வந்திருக்கிறது. இந்த ட்ரெயின் போன பிறகுதான் அந்த ட்ரெயின் வரும்னு சொன்னா இது போற வரைக்கும் அது அங்க வெயிட்டிங்ல நிற்கும். பிளாட்ஃபார்ம்ல இடமில்லை, ஹோல்ட் பண்ணி வை, அவுட்டர்ல லெவல் கிராசிங்ல நிப்பாட்டு வண்டிய. அது போனதுக்கு பிறகு திரும்ப வரும்ல. அதே மாதிரி ஒரு இன்பத்தை எல்லாம் வச்சிருக்கான், அதுக்கு முன்னாடி ஒரு துன்பம் டிராவல் பண்ணி கிராஸ் பண்ணி போகணும். அதை கடந்தா தான் அது நாளை மறுமையிலே எல்லாம் அப்படித்தான் வைத்திருக்கிறான். சுவர்க்கத்துக்கு செல்லுகிற மக்கள் கூட சுவர்க்கத்தை நேரடியாக சுவர்க்கத்திற்குள் பிரவேசித்து விட முடியாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது, நரகத்தை கடக்காமல் சுவனம் என்பது இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு பாலத்தை போட்டு பாலத்துக்கு மேலேயாவது போ. எதுக்கு மேல? நரகத்துக்கு மேல ஒரு பாலம் போட்டு பாலத்தையாவது கட.